Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆச்சி பிராண்டோட பானிபூரி கிட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆச்சியோட பானிபூரி கிட் வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பூரி பெல்லட்ஸ் இருக்குது, 2 விதமான சட்னி இருக்குது, சீசனிங் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹைஜீனிக்கான பானிபூரி 10 மினிட்ஸில் செஞ்சிடலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் இது கூட நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது 200 கிராம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம். பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா செய்முறை விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 ஸ்டெப்பில் இந்த பானிபூரி நீங்கள் ரெடி பண்ணிடலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே இதோட ரேட் 40 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு 2 ரூபா குறையும். நான் 38 ருபீஸ்க்கு வாங்கினேன். சரி வாங்க 10 நிமிஷத்தில் நம்ம செய்யலாமான்னு பார்த்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணதில் ஃபர்ஸ்ட் பேக்கிங் பூரி இருக்குது. செகண்ட் பேக்கிங்கில் 3 பேக் இருக்குது. அதில் சட்னிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்த்துடலாம். இதில் மின்ட் சட்னி பேஸ்ட் இருக்குது. இது கூட தண்ணி சேர்க்கணுன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னி. இது கூட தண்ணி சேர்க்க தேவையில்லைன்னு போட்டிருக்காங்க. அடுத்த பேக்கிங் சீசனிங். ஸோ உருளைக்கிழங்கு அந்த மசாலா பண்ணுவோம் இல்லையா, அது கூட சேர்க்குறதுக்காக இந்த சீசனிங் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கிங்கில் 24 பூரிஸ் செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் 24 பூரிஸ் இருக்குது. இப்போ சட்னி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பூரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்வீட் டேமரின் டேட் சட்னி எடுத்துக்கிறேன். இது நல்லா திக்காக இருக்குது. பாக்ஸில் இருக்க மாதிரி ப்ரௌன் மெரூன் கலர்லாம் கிடையாது, நல்லா பிளாக்காக இருக்குது. தண்ணி சேர்க்க தேவையில்லை இதில். செகண்ட் மின்ட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது கூட 250 ml தண்ணி சேர்க்கணுன்னு போட்டிருக்காங்க. இப்போது தண்ணியும் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு 2 சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசித்த பிறகு இது கூட ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கூடவே நம்ம சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங் ரொம்ப கலராக இருக்குது, மேபி காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணும் இல்லையா, ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஒரு 3-4 உருளைக்கிழங்கு போட்டால் இந்த காரத்துக்கு இது நல்லா கரெக்டாக டேலி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பூரியை இப்போ ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம். நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னியை கொஞ்சமாக இந்த புதினா சட்னி கூட கலந்துக்கலாம். இந்த புதினா தண்ணியில் கொஞ்சமாக இந்த மாதிரி புளிப்பை சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். இப்போ பானிபூரி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? கடையில் கொடுக்குற மாதிரியே அப்படியே பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆச்சி பானிபூரி கிட் 40 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். ஏன்னா நம்ம ரோட் சைடில் ஒரு பிளேட் சாப்பிட்றதுக்கே 20 to 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் அதில் என்ன கலப்பாங்க, என்ன தண்ணி ஊற்றுவாங்கன்னே தெரியாது. இதை நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றனால தைரியமாக சாப்பிட்லாம். குழந்தைங்களும் ஒரு அன்லிமிட்டடாக சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இந்த ஒரு பாக்ஸ் தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். 24 பூரிக்கு இது கரெக்டாக வரும். இந்த சட்னிஸ் இவங்க கொடுத்துருக்க சீசனிங் கரெக்டாக 24 பூரிக்கு கரெக்டாக வர மாதிரி இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பரான டேஸ்ட்டுங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். பூரி நம்ம தனியாக வாங்கிக்கலாம், செய்யலாம். மின்ட் சட்னி கூட நம்ம செஞ்சிடலாம். இவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னி உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டே தனியாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.